نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما شفاء العي السؤال صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனால் படைத்து உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமம் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த நிலைமையிலும் எங்கிருந்த போதிலும் அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒவ்வொரு மனிதனையும் நேர்வழிப்படுத்துவதற்காக, ஒவ்வொரு மனிதனையும் சீராக்குவதற்காக அல்லாஹு தஆலா பல வழிகளை ஆக்கியிருக்கிறார். எந்த அடியான், எந்த மனிதன் அந்த வழியை தன்னுடைய சீர்திருத்தத்திற்காக எடுத்து நடக்கிறாரோ அந்த அடியானுடைய வாழ்க்கை உலகத்திலும் இன்பமானதாக, ஹிதாயத் பெற்றதாக, ஒளி பொருந்தியதாக, நாளை கபருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியான வாழ்க்கையாக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்களை அடைந்து கொண்டவனாக ஆகுவான். எந்த மனிதன் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஹிதாயத்துக்காக ஆக்கி அந்த பாதையை தெரிவு செய்யாமல் மனம் போன போக்கில் உலகத்திலே வாழ்கிறாரோ அவருடைய வாழ்க்கை உலகத்தில் சிரமத்துக்குரியதாக, இருள் நிறைந்ததாக, எந்த நிலைமையிலும் எந்த நேரத்திலும் பிரச்சினைக்குரியதாக, குடும்பத்தில் பிரச்சினை, பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சினை, கணவன் மனைவிடத்தில் பிரச்சினை, சமூகத்திடையில் பிரச்சினை, எந்த நிலைமையிலும் பிரச்சினை உள்ளதாக, நாளை கபருடைய வாழ்க்கையில் இருள் நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உச்சகட்ட வேதனையை அடைந்த மனிதனாக அவன் ஆகுவான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே,
அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய சீராக்கத்திற்கு, ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு அல்லாஹ் ஆக்கிய உன்னதமான உயர்தரமான ஒன்றுதான் அல் குர்ஆன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான அல் குர்ஆன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும், ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனாக இருக்கலாம், அது குடும்பமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், முழு உலக மனித வாழ்க்கையினுடைய சீர்திருத்தத்திற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு பெரும் முஅஜிஸா, ஒரு பெரும் அற்புதமாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நபிமார்களை அவர்கள் நபிமார்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனது கரங்களாலும் தனது செயற்பாடுகளாலும் அல்லாஹ் காட்டக்கூடிய பல முஅஜிஸாக்களை கொடுத்திருந்தான். அதில் எமது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தனது கரத்தினால், ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயற்பாட்டினால் காட்டக்கூடிய முஅஜிஸாவையும் கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை கையால் பிளந்து காட்டினார்கள். கற்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னது. மரங்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகங்களுடன் பேசினார்கள். சகோதரர்களே, இத்துணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸாவாக இருக்கிறது. ஆனால் அந்த முஅஜிஸாக்கள், அந்த அற்புதங்கள் அது அத்துடன் நிறைவு பெற்றுவிட்டது. அத்துடன் அந்த முஅஜிஸாக்கள் அழிந்து விட்டது. ஆனால் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட, இன்று வரை பாதுகாக்கப்பட்ட ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு முஅஜிஸா தான் இது குர்ஆனாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் எவ்வளவு பாரம் நிறைந்த குர்ஆன்! இந்த குர்ஆனுடைய கணம் என்ன, இந்த குர்ஆனுடைய மகிமை என்ன! இந்த குர்ஆன் ஒவ்வொரு வசனங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலங்களில் ஒவ்வொரு வசனத்தையும் எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபி, நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு பாரமான, கடினம் நிறைந்த வார்த்தையாக உங்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹியை, இந்த குர்ஆனை சுமக்கும் போது கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் வியர்வையாக கொட்டியது. சில சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் ஓதும் போது வெறும் காற்றாக சென்று விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் சுமக்கும் போது சில சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலே, ஒட்டகத்திலே சென்று கொண்டிருப்பார்கள். வஹியுடைய ஆயத்துகள் இறங்கும். வஹியுடைய கடினத்தால், அந்த குர்ஆன் வசனத்துடைய பாரத்தால் அந்த ஒட்டகம் அவ்வாறு கீழே இருந்துவிடும். ஒரு தடவை ஒரு சஹாபியுடைய காலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது காலை வைத்து உட்கார்ந்திருந்தார்கள். வஹி இறங்குகிறது, குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த சஹாபி சொல்கிறார், எனது பாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் இருந்தது. எவ்வாறு இருந்தது தெரியுமா? எனது காலினுடைய எலும்புகள் எல்லாம் உடையும் அளவுக்கு நான் வேதனை உணர்ந்தேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார். சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த குர்ஆனை ஓதுகிறோம். வெறும் நாவினால், வெறும் காற்றாக படர்ந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலங்கள் இந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டுத்தான் இந்த குர்ஆனை பெற்றுக்கொண்டார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் மொழியப்படாத ஒவ்வொரு வசனமும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் மொழியப்படாத எந்த வசனமும் குர்ஆனில் கிடையாது. அவ்வாறு இருக்கும் என்றால் அது குர்ஆனும் கிடையாது.
சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு ஷத்தையும், குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவினால் மொழிந்துதான் இந்த குர்ஆன் இன்று எங்களுடைய உங்களுடைய கைகளில் இருக்கிறது, இன்று உள்ளங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் தியாகத்துடன் சுமந்து தந்த குர்ஆன். சகோதரர்களே, எப்படியாப்பட்ட முஅஜிஸா! புலவர்கள் வாழ்ந்த காலம், எடுத்ததுக்கெல்லாம் கவிதையில் பதில் சொல்லக்கூடிய காலம். அந்த காலத்தில் அல்லாஹ் சவால் விட்ட இது போன்ற இன்னும் ஒரு குர்ஆனை அல்லது இது போன்ற இன்னும் ஒரு சூறாவை, இன்னும் ஒரு வசனத்தை தான் கொண்டு வந்து பாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விட்ட குர்ஆன் இன்று நானும் நீங்களும் எமது கரங்களிலும் எமது உள்ளங்களிலும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய மகிமையை சொல்லுவது நோக்கம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், நபியே நீங்கள் அதனை பார்த்திருப்பீர்கள். அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தால், இந்த குர்ஆனுடைய வசனத்தின் பாரத்தால் மலை வெடித்து பஞ்சு பஞ்சாக பறந்திருக்கும், மலை பிளந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். சகோதரர்களே, குர்ஆனுடைய மகிமையை சொல்வது நோக்கம் கிடையாது. நானும் நீங்களும் யோசிக்கணும், என்னுடைய ஹிதாயத்திற்காக, என்னுடைய நேர்வழிக்காக, என்னுடைய வாழ்க்கையினுடைய சீர்திருத்தத்திற்காக அல்லாஹ் தந்த இந்த குர்ஆன், அல்லாஹ் அருளிய இந்த குர்ஆனை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், இந்த குர்ஆனை ஓதுவதற்கு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்குகிறோம், இந்த குர்ஆனில் உள்ள கலைகள் என்ன, இந்த குர்ஆன் எதை சொல்கிறது, இதில் உள்ள சட்டங்கள் என்ன, இதில் உள்ள மார்க்கம் என்ன, அல்லாஹ் சொல்லக்கூடிய படிப்பினைகளில் நானும் நீங்களும் எடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, இந்த குர்ஆனை கற்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்குகிறோம். சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு கூட்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியாது. சகோதரர்களே, மார்பு தட்டி பேசுகிறோம், இந்த குர்ஆன் எங்களுக்கு இறங்கியது, எங்களுடைய வேதம் என்று பேசுகிறோம். ஆனால் ஒரு கூட்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும், குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியாது. ஏன் சகோதரர்களே, நாம் யார் என்பதை இன்னும் அறியவில்லையா? எமது பாக்கியம் என்ன? நாம் கலிமா சொன்னதற்காக, எம்மை அல்லாஹ் இஸ்லாமியனாக படைத்ததற்காக அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் ஏராளம், அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்கள் ஏராளம். ஒரு அடியான் இபாதத்தை இபாதத்தாக எடுத்தால் அது பாரம், இபாதத்தை வணக்கத்தை வணக்கமாக எடுத்தால் அது பாரம். வணக்கத்தை அல்லாஹ்வுடைய ஒரு கிஃப்டாக, அல்லாஹ்வுடைய பரிசாக, எமது பாவ மன்னிப்புக்குரிய ஒரு விடயமாக வணக்கத்தை எடுத்தால் அது பாரமாகாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறோம், மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக நடந்து வருகிறோம். சிலர்களுடைய வீடு மஸ்ஜிதுக்கு தூரத்தில் இருக்கும், ஒவ்வொரு எட்டும் பாரமாக இருக்கும். அந்த எட்டை பாரமாக எடுக்காமல் நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் ஒவ்வொரு டிகிரி. சகோதரர்களே, நாம் வைக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் ஒவ்வொரு டிகிரி. இன்றைக்கு டிகிரி முடிக்கிறேன்டா, எங்க போகணும்? யூனிவர்சிட்டிக்கு போய்த்து 4-5 வருஷம் படிக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, MA முடிக்கிறார், BA முடிக்கிறார், அதுக்கு பின்னால் PhD முடிக்கிறார். ஆனால் நிலைமை என்ன? PhD முடிக்கும் போது நடுத்தலையில் முடி கிடையாது, வயது சென்று விடுகிறது. மஸ்ஜிதுக்கு நடந்து வருவதும் ஒவ்வொரு டிகிரி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறார், அவர் வரும்போது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும், அவர் நடந்து வரும்போது வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நாளை கியாமத்தில்
சுவர்க்கத்துடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறது, அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய ஒரு நன்மை உயர்த்தப்படுகிறது. சகோதரர்களே, சுவர்க்கத்தில் எப்படியான அந்தஸ்துகள், எத்தனை வகையான அந்தஸ்துகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்னல் ஃபில் ஜன்னதி மிஅத தரஜா, சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா 100 வகையான அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். 100 வகையான டிகிரி அல்லாஹ் வைத்திருக்கிறான். 100 வகையான அந்தஸ்து. வெளிநாடுகளுக்கு செல்கிறோம் சகோதரர்களே, ஹோட்டல்கள் புக் பண்ணுகிறோம், ரூம்கள் எடுக்கிறோம், ஒவ்வொரு தகுதிக்கு ஏற்றவாறு, ஒவ்வொரு அந்தஸ்துக்கு ஏற்றவாறு ரூம்கள் புக் பண்ணுகிறோம் சகோதரர்களே. சில ரூம்களில் விலை குறைந்ததாக இருந்தால் சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும், ஏசி ரூம் வித்தியாசமாக இருக்கும், இன்னும் விலை கூடினால் அதற்கு ஏற்றாற் போல இருக்கும். சகோதரர்களே, இதுவல்ல சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்துகள். ஒவ்வொரு விதத்தினாலும் மாலா ஐனுன் ராஜ், எந்த கண்ணினாலும் பார்த்திராத வித்தியாசங்கள், எந்த காதினாலும் கேட்டிராத வித்தியாசங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு நடந்து வருவது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. சகோதரர்களே, வுது செய்வது எவ்வளவு கஷ்டம், அந்த இபாதத்தை செய்வது எவ்வளவு பாரம். நாம் நினைக்க வேண்டும், இந்த வுதுவை நான் செய்வதன் மூலமாக எனது பாவங்களை கழுவி ஊற்றுவது சாதனம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் பரிபூர்ணமாக வுது செய்கிறார், அவர் தன்னுடைய முகத்தை கழுவும் போது தன்னுடைய முகத்தினால் நடந்த பாவங்கள் கழுவப்படுகிறது, கண்ணினால் நடந்த பாவங்கள் கழுவப்படுகிறது, வாயினால் நாவினால் நடந்த பாவங்கள் கழுவப்படுகிறது, கையை கழுவுகிறார், கையினால் நடந்த பாவங்கள் கழுவப்படுகிறது. சகோதரர்களே, யாரும் வுது செய்யும் போது அல்லாஹ்விடம் துஆ செய்வது கிடையாது, யா அல்லாஹ் என்னுடைய கண்ணினால் நடந்த பாவத்தை கழுவிவிடு. அல்லாஹ் முஸ்லிம் என்ற ரீதியில் ஏற்பாடு செய்திருக்கிறார். சகோதரர்களே, தொழுகையில் 19 ருக்குன்கள் இருக்கிறது, 19 ஃபர்லுகள் இருக்கிறது. அதில் 2 ஃபர்ல் ருக்னே கசீர் என்று சொல்லுவார்கள், சிறிய ருக்குன். தகுந்த காரணம் இல்லாமல் அந்த ருக்குன்கள் நீட்டப்படும் போது தொழுகை பாத்திலாகிவிடும், நீட்ட முடியாது. சகோதரர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூவிலிருந்து இஅ்திதாலுக்கு செல்கிறார்கள். அந்த சஹாபி இஅ்திதாலில் வைத்து ஒரு துஆ ஓதுகிறார், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ். சகோதரர்களே, 20 செகண்டும் போகாது, 20 செகண்டும் போகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்துவிட்டு, யார் இதை ஓதியது, இந்த துஆவை யார் ஓதியது? சஹாபி பயந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வேகத்தில் சஹாபி பயந்து விட்டார். நான் ஓதியதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதற்கு அவர்களுடைய தொழுகைக்கு இடைஞ்சலாக இருந்ததோ? யா ரசூலல்லாஹ், பயந்து கொண்டு செல்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் தான் ஓதினேன். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓதிய இந்த துஆவினுடைய நன்மையை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வதற்காக 1-2 அல்ல சகோதரர்களே, 30 மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் நன்மையை கொண்டு செல்வதற்கு. 20 செகண்டும் போகாது, 20 செகண்டும் போகாது சகோதரர்களே. இது ருக்னே கசீரில் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு. சகோதரர்களே, இப்படியாப்பட்ட நாம் கலிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக இப்படியாப்பட்ட நன்மைகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் இன்று இந்த குர்ஆன், எமக்காக இறக்கப்பட்ட இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம் சகோதரர்களே? இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம்? இன்றைய சமூகத்தினுடைய ஒரு அவல நிலைதான்
இந்த குர்ஆனுக்கு யாரெல்லாம் நேரம் ஒதுக்குகிறார்களோ, இந்த குர்ஆனை கற்பதற்கும் இதனுடைய மார்க்கத்தை கற்பதற்கும் அதனுடைய ஃபிக்ஹை கற்பதற்கும் அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட படிப்பினைகளை கற்பதற்கும் யாரெல்லாம் நேரம் ஒதுக்குகிறார்களோ அவர்களை இழிவாகவும் அவர்களை ஏளனமாகவும் பார்க்கக்கூடிய எண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் யார் மதிப்புக்குரியவர்? அல்லாஹ்விடத்தில் யார் மதிப்புக்குரியவர்? ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுவதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தி பேசுவதென்று கிடையாது. நாளை கியாமத்தில் எங்களுக்கு தெரிந்தது எங்களுடைய 2-3 பரம்பரைக்கு மேலாளத்தான். வாப்பா, வாப்பாட வாப்பா, ஆக மிஞ்சி போன அவருடைய வாப்பா. சகோதரர்களே, நாளை கியாமத்தில் கடைசி மனிதனிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை பாட்டன்கள் வந்தார்களோ, எத்தனை பேர பிள்ளைகள் வந்தார்களோ, அவ்வளவு பேரும் நிற்கக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பைலட்டை அழைத்து, ஒரு விமானியை அழைத்து அல்லாஹ் சொல்ல மாட்டான், நன்றாக நீங்கள் விமானத்தை ஓட்டினீர்கள், சரியாக நேரத்திற்கு விமானத்தை இறக்கினீர்கள், சரியாக கண்ட்ரோல் பண்ணினீர்கள், உங்களுக்கு இதோ அந்தஸ்து என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவான், ஒரு குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதை அழைப்பான். குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதை அல்லாஹ் அழைப்பான். இக்ரா வரத்தில் அனைவருக்கு முன்னாலும் அல்லாஹ் சொல்லுவான், ஓது. வரத்தில் நிப்பாட்டி நிப்பாட்டி, கமா அந்த துரத்தில் ஃபித் துன்யா, உலகத்தில் எவ்வாறு நீர் ஓதினீரோ அதே போன்று ஓது. ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, அல்லாஹ் சொல்லுவான், உனது சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்து எது தெரியுமா? நீ எந்த இடத்தில் இங்கே ஓதி நிறுத்துகிறாயோ அந்த கடைசி இடத்தில் தான் உனது அந்தஸ்து. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசினால் 60 வயதை தாண்டியவர்கள் 50 வயதை தாண்டியவர்கள் நினைப்பது இது நமக்குரிய பயான் அல்ல, இது சின்ன பிள்ளைகளுக்குரிய பயான். சின்ன பிள்ளைகளுக்குரிய பயான், குர்ஆன் மதரசாவுக்கு போய்த்து ஓதக்கூடிய பிள்ளைகளுக்குரிய பயான், குத்துபா. சகோதரர்களே, 60 வயதை தாண்டியவர் 50 வயதை தாண்டியவர் நினைக்க வேண்டும், கபருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எனக்கு பண்ணக்கூடிய பயான், எனக்கு பண்ணக்கூடிய குத்துபா. நானும் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம், எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தேவையான அறிவை கற்பது அவசியம். தொழுகைக்கு வாரோம், தொழப்போரும், தொழுவதற்கு முன்னால் தொழுகையுடைய ஃபர்லுகளை அறிவது அவசியம். வுது செய்ய போறோம், வுதுவுக்கு முன்னால் வுதுவுடைய ஃபர்லுகள் என்ன, வுதுவுடைய சுன்னத்துகள் என்ன, வுதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்ன, ஒவ்வொருவரும் அறிவது அவசியம். அதனாலதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மையுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு கோடான கோடிகளை கொடுப்போம், ஒரு கடைக்கு ஓனர் ஆக்குவோம், ஒரு சமூகத்தினுடைய தலைவராக ஆக்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை சகோதரர்களே, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு நாங்கள் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் தெளிவை கொடுப்போம், தீனை கற்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம், குர்ஆனை கற்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம். தீன் என்ற என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய கட்டளை, தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளை, நோன்பு அல்லாஹ்வுடைய கட்டளை, ஜகாத் அல்லாஹ்வுடைய கட்டளை, திருமணம் அல்லாஹ்வுடைய கட்டளை, உண்ணுவது பருகுவது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை விளங்கி இருக்கிறார். விளக்கல்கள் தீன். விபச்சாரம் செய்யக்கூடாது, களவெடுக்க கூடாது, சகோதரர்களே போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடாது, இது விளக்கல்கள், இதுவும் தீன்.
இதனை அறிவதுதான் ஒருத்தர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹும் அவனை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம். சகோதரர்களே, இந்த தீனை படிப்பதற்கு நானும் நீங்களும் எவ்வாறு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம்? ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான படிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான மனிதர் மீதும், அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காத பாமரராக இருக்கலாம், அவர் ஏழையாக இருக்கலாம், வசதி படைத்த பணக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அவர் சிறியவர் பெரியவர் இல்ல. சகோதரர்களே, தலபுல் இல்மி ஃபரீலத்துன், இல்மை தேடுவது, அவசியமான அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம், எவ்வாறு நடத்த வேண்டும்? வியாபாரம் செய்கிறோம், எவ்வாறு செய்ய வேண்டும்? படிப்பது ஃபர்ல் ஐன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் 10 வகையான கருத்தை எழுதியிருக்கிறார்கள். எந்த அறிவை படிப்பது, எந்த அறிவு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அதில் ஆக முதன்மையானது இல்முல் ஹால், தேவைக்குரிய அறிவு, நிலைமைக்கு ஏற்ப அறிவு. இந்த நேரத்தில் நான் எதை செய்கிறேன், அந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ் ரசூல் எப்படி காட்டி தந்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் செய்து காட்டினார்களோ, இதுதான் இல்ம். சகோதரர்களே, இதுதான் அறிவு. இதனை படிப்பதுதான் ஒவ்வொருவர் மீதும் கடமை. ஆனால் இன்று எமது சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை என்னென்றா, சகோதரர்களே, யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்து ஏதோ ஒருவர் சொன்னார், அரைகுறையாக இல்மை வைத்துக் கொண்டு எனக்கு தெரியும் என்ற முறையில் படிப்பதற்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது. ஏதோ யூடியூபில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் வந்தது, ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணப்பட்டது. சகோதரர்களே, ஏதோ யூடியூபை பார்த்து மார்க்கத்தை அரைகுறையாக விளங்கிக் கொண்டு இன்று ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது சமூகத்தினுடைய ஒரு இழிவான நிலை. சகோதரர்களே, மார்க்கம் அது சீப்பாக போய்விட்டது. இனி யார்கிட்ட கேட்டாலும், அரசியல்வாதியாக இருக்கலாம், ஏதோ வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், யாரிடம் கேட்டாலும் இன்றைக்கு அரைகுறையான மார்க்க விளக்கங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை யாரிடம் படிக்க வேண்டும்? ஒரு தடவை சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செல்கிறார்கள். ஏதோ ஒரு சஹாபியினுடைய தலையில் காயம் ஏற்படுகிறது. அன்று இரவு தூங்கினார். தூக்கத்தில் குளிப்பு கடமையாகிவிட்டது. சகோதரர்களே, குளிப்பென்பது ஒரு மறைமுகமாக ஒரு வெக்க சுபாவத்துடன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அருகில் இருந்தவரை பார்த்து கேட்டார், நான் குளிப்பு கடமையாக இருக்கிறது, தலையில் காயமும் ஏற்பட்டிருக்கிறது, குளிக்க வேண்டுமா? சொல்லிவிட்டார்கள், நீர் குளித்துத்தான் ஆகணும். சகோதரர்களே, அந்த சஹாபி குளித்தார். குளித்தவுடன் மரணமாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்தி வருகிறது, இவ்வாறு தான் நடந்தது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை எம் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சில் உறுத்த வேண்டும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை, கதலூஹு கதலஹுமுல்லாஹ். இந்த சஹாபியை அந்த சஹாபாக்கள் கொன்று விட்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை கொன்று விடுவானாக என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார். சகோதரர்களே, ஏதோ அரைகுறையை வைத்து அந்த சஹாபிக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது கேட்கப்பட்ட சஹாபாக்களுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா ஷிஃபாஉல் ஈ,
ஒரு விடயம் தெரியாதா? ஒரு விடயத்தினுடைய அறிவு உங்களிடம் இல்லையா? அதற்குரிய நோய் தெரியாது என்பது ஒரு நோய் சகோதரர்களே. நான் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நோய்க்குரிய நிவாரணம் என்ன தெரியுமா? தெரியாது என்பதற்கு இந்த நோய்க்குரிய நிவாரணம் அஸ்ஸுஆல், தெரிந்தவரிடம் அதனை பற்றி கேட்பது. தெரிந்தவரிடம் அதனை பற்றி கேட்பது. யாரிடம் கேட்பது சகோதரர்களே? கண்ட கண்டாக்களிடம் கேட்க கூடாது. புத்தகங்களை படித்த, புத்தகங்களை வாசித்த புத்திஜீவிகளிடம் மார்க்கம் கேட்கக்கூடாது சகோதரர்களே. மார்க்கம் கேட்பதற்கும் மார்க்கத்தை படித்த தகுதியான உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம்தான் மார்க்கம் கேட்கப்பட வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் யாரிடம் கேட்க வேண்டும்? ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ர், நீங்கள் யாரிடம் கேள்விகள் கேட்க வேண்டும் தெரியுமா? அஹ்லு ذிக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன், அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடன் தீனை கற்று, மார்க்கத்தை கற்று, அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழக்கூடியவர்களிடம்தான். இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒரு விடயம் தெரியாதா? மார்க்கத்தினுடைய ஒரு அறிவு உங்களிடம் இல்லையா? நீங்கள் கேட்க வேண்டும் அஹ்லு ذிக்ர்களிடம், குர்ஆனை கற்றிருந்த ஆலிம்களிடம், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய உலமாக்களிடம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய விடயம் சகோதரர்களே. ஆனால் இன்று கேள்விகள் கேட்பதற்கு மனிதனுக்கு 2 விடயங்கள் தடையாக இருக்கிறது. படிப்பதற்கு 2 விடயங்கள் தடையாக இருக்கிறது. முதலாவது பெருமை தடையாக இருக்கிறது. நான் 50 வயதை அடைந்து விட்டேன், 40 வயதை அடைந்து விட்டேன், ஏதோ நேற்று முந்தநாள் மதரசா விட்டு வெளியாகி வந்த மாணவர் பாடம் நடத்துகிறார், ஏதோ பயான் சொல்லுகிறார், அவர் சொல்வதை நான் கேட்கணுமா? எனக்கு தெரியாத விடயங்களா? சகோதரர்களே, பெருமை தடுக்கிறது. இது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சகோதரர்களே. அடுத்தது வெட்கம் தடுக்கிறது. எவ்வாறு போய்த்து கேட்பது? அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார்? மார்க்கத்தில் கேள்வி கேட்பதற்கு வெட்கம் தடையாக இருக்கக்கூடாது சகோதரர்களே. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான் என்று சொல்லும் அளவு மனித புனிதர்களாக வாழ்ந்த சஹாபாக்கள். சஹாபா ஆண்களை விட, அவர்களுடைய அறிவை சொல்வதை விட சஹாபாக்களுடைய பெண்களின் அறிவு எவ்வாறு இருந்தது? அவர்கள் தீனை கேட்பதற்கு வெட்கப்பட்டார்களா சகோதரர்களே? தன்னை அந்நிய ஆணுக்கு முன்னால் காட்டக்கூடாது என்பதற்காக உடலை எல்லாம் மறைத்து ஒளிவு மறைவில் வாழ்ந்த அந்த சஹாபா பெண்மணிகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தனது அந்தரங்கமான விடயங்களையும், தனது மறைக்க வேண்டிய விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேள்வியாக கேட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பெண்களுக்கு தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டால் குளிக்க வேண்டுமா? ஏனைய சஹாபா பெண்மணிகள் வாயை பொத்துகிறார்கள். ஒரு ஆணிடம் கேட்க வேண்டிய கேள்வியா இது? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அவ தஹ்தலிமுல் மர்ஆ, பெண்ணும் ஆணை போன்று தூக்கத்தில் குளிப்பி கடமையாக்கப்படுவாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், நஅம் இதா ரஅத்தில் மா, ஆம், எவ்வாறு ஆணை போன்று அந்த அடையாளங்களை பெண்ணும் காண்கிறீர்களோ உங்களுக்கும் குளிப்பது கடமை. வெட்கப்படவில்லை சகோதரர்களே, மார்க்கத்தை கேட்பதற்கு வெட்கப்படவில்லை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி செல்வ சீமாட்டி நிறைந்தவராக இருந்தார். ஜகாத் கடமையாகிவிட்டது. ஜகாத் கொடுக்க ஆயத்தமாகும் போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து
ஜைனப் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், ஜைனபே, நீ ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறாய், உண்ட கணவர் ஜகாத்துடைய தேவையோடு இருக்கிறார், அவருக்கு கொடுக்க வேண்டாமா? சகோதரர்களே, எங்களுடைய பெண்கள் என்றால் என்ன செய்திருப்பார்கள்? எங்களுடைய பெண்கள் என்ன செய்திருப்பார்கள்? கணவனை திருப்திப்படுத்துவதற்காக அள்ளி கொடுத்திருப்பார்கள். அந்த பெண்மணி சொன்னார், நீங்கள் கேட்டு விட்டீர்கள், தர முடியாது, நான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இதற்குரிய தீர்ப்பென்ன என்று கேட்டுவிட்டுத்தான் நான் தருவேன். ஓடோடி போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், ஜைனப் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐயு ஜயானிப், எத்தனையோ ஜைனபுகள் இருக்குது, எந்த ஜைனப் வந்திருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி வந்திருக்கிறேன். என்ன விஷயம், என்ன பிரச்சனை கேட்டார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் ஜகாத்துடைய பங்கை கேட்கிறார், கொடுக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண் தன்னுடைய கணவர் ஜகாத் பெற தகுதியானவராக இருந்தால் தன்னுடைய பணத்திலிருந்து பெண்ணுக்கு கணவருக்கு ஜகாத் கொடுக்க முடியும். ஆனால் ஆண் பெண் ஜகாத் பெற தகுதி இருந்தும் அவருடைய ஜகாத்தை பெண்ணுக்கு கொடுக்க முடியாது. சகோதரர்களே, என்ன காரணம்? பெண் ஆணுக்கு கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்க முடியாது. என்ன காரணம் சகோதரர்களே? மனைவி கணவனை பார்ப்பது கடமை அல்ல, ஆனால் கணவன் மனைவியை பார்ப்பது கடமை. என்ன நடக்கும்? வருடத்தில் ஒரு தடவை ஜகாத்தை கொடுத்துவிட்டு அந்த மனைவியுடைய பொறுப்பை நீக்கிவிடுவார். மனைவியுடைய கடமை நீங்கிவிடும். ஜகாத்தினாலே அவருடைய குடும்பத்தை அவர் ஓட்டி விடுவார். இதனாலதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண் கணவர் அவர் தகுதியானவராக இருந்தால் பெண்ணுடைய ஜகாத்திலிருந்து அவருக்கு கொடுக்க முடியும், ஆனால் கணவர் பெண்ணுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்கம் தடையாக இருக்கக்கூடாது. மார்க்கத்தை கற்பதற்கு பெருமையும் தடையாக இருக்கக்கூடாது. கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பிரயாணம் செல்கிறார். தாவத்துடைய பணியை அல்லாஹ்வை பற்றி எட்டி வைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். இடையில் களைப்பு ஏற்படுகிறது, இடையில் தாகம் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு சிறிய வாலிபர், ஒரு சிறிய சஹாபி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆட்டை தாருங்கள், பால் கறந்து விட்டு தருகிறோம். அவர் சொல்லிவிட்டார், இந்த ஆடுகள் பால் கறக்கக்கூடிய நிலையில் கிடையாது. பால் கறப்பதென்றால் ஒன்று கற்பிணியாக இருக்க வேண்டும், அல்லது பிள்ளைகள் குட்டிகள் விட்டதாக இருக்க வேண்டும். இது அப்படியான நிலைமையில் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது தடவையும் கேட்கிறார்கள். அந்த பிள்ளை இல்லை என்று சொல்லிவிட்டார். தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதாக. மூன்றாவது தடவை கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆட்டை கொடுக்கிறார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ நாவினால் ஓதிவிட்டு அந்த ஆட்டை தடவுகிறார்கள். பால் வருகிறது. ஆச்சரியமாக பார்க்கிறார் அந்த பிள்ளை, ஆச்சரியமாக பார்க்கிறார். உலக நடைமுறை என்ன, உலக வளமை என்ன? பால் கறப்பதாக இருந்தால் கற்பிணியாக இருக்க வேண்டும், அல்லது குட்டியிட்டதாக இருக்க வேண்டும். ஏதோ ஊதினார், பால் வருகிறது. தேட்டத்துடன் ஆசையுடன் கேட்கிறார், நீங்கள் எதை ஓதினீர்கள்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் எதை ஓதினீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், இந்த பிள்ளை, இந்த வாலிபர் ஆடு மேய்ப்பதற்கு கிடையாது, ஆடு மேய்க்கக்கூடிய தகுதி கிடையாது. இவர் உம்மத்தை, சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர். நீங்கள் வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். சகோதரர்களே, பின்னால் அந்த பிள்ளை எவ்வாறு மாறினார், எவ்வாறு மாறினார்? சகோதரர்களே, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிராக ஆகினார். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிராக ஆகினார்.
ஒரு தடவை ஒரு மரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். சிறிய சஹாபியாக இருந்தார். காற்று வீசியது, அங்குமிங்கும் அசைந்து கொண்டிருந்தார். சஹாபாக்கள் பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். இதோ பாருங்கள் யா ரசூலல்லாஹ், இப்னு மஸ்ஊத் காற்றுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதுடைய சைஸை வைத்து, தோற்றத்தை வைத்து நீங்கள் அவருக்கு நையாண்டி பண்ணுகிறீர்களா? நாளை கியாமத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாதத்தையும் மீசான் தராசில் வைத்து நிற்பான். சகோதரர்களே, எவ்வாறு கணம் நிறைந்ததாக இருக்கும்! மீசான் தராசில் இப்னு மஸ்ஊதுடைய காலும் வைத்து நிற்கப்படும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹது மலையுடைய பாரத்தை விட ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாரம், அவர்களுடைய பாதத்தினுடைய பாரம் இருக்கும் என்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களிலும் எங்களுடைய வீட்டிலும் இருப்பார்கள் இந்த இப்னு மஸ்ஊதை போன்றவர்கள். எங்களுடைய வீட்டிலும் இருப்பார்கள் இந்த இப்னு மஸ்ஊதை போன்றவர்கள். இன்றைய வாலிப சமூகத்தினுடைய நிலையை பார்ப்போம் சகோதரர்களே. குர்ஆனை சுமக்க வேண்டியவர்கள், ஹதீஸை சுமக்க வேண்டியவர்கள், ஏதோ போதை பொருளுடன், ஏதோ போதை வஸ்துடன் இந்த உலகத்தில், இந்த ஊரில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் பொறுப்பு கூற வேண்டும் சகோதரர்களே. உரிய முறையில் குர்ஆனை படிப்பதற்கு நாம் தான் படிக்கவில்லை, எனது பிள்ளை, எமது குடும்பத்தில் உள்ள பிள்ளை படிப்பதற்கு நாம் உயரம் ஒதுக்கவில்லையா? ஏற்பாடுகள் செய்து கொடுக்கவில்லையா? ஒவ்வொரு பெற்றோரும் நாளை கியாமத்தில் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் சகோதரர்களே. யாரும் தப்ப முடியாது. எங்களுடைய வீட்டிலும் இருப்பார்கள், எங்களுடைய மஹல்லாவில் இருப்பார்கள், எங்களுடைய ஊரில் இருப்பார்கள் இந்த இப்னு மஸ்ஊதை போன்ற தேட்டமுடையவர்கள். அவர்களுக்கு நாம் இந்த குர்ஆனை கற்பதற்கு, இந்த மார்க்கத்தை கற்பதற்கு, குர்ஆனில் உள்ள கலைகளை கற்பதற்கு நாம் அவர்களுக்கு வசதி அமைத்து கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனை கற்பதற்கு அவர்களுக்கு வசதி அமைத்து கொடுக்க வேண்டும். பாடசாலை கல்விக்கு எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறோம், உலக கல்விக்கு எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறோம். மேக்ஸ் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ். சகோதரர்களே, தொழுகை பாலானாலும் பரவாயில்லை, எந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகணும், எந்த பிள்ளை ஓ லெவல்ல பாஸ் ஆகணும். தொழுகை என்ன, மார்க்கம் என்ன, குர்ஆன் என்ன? சகோதரர்களை நேரம் ஒதுக்குகிறோம். ஆனால் ஏன் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு நாளையில் ஒரு அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் நேரம் ஒதுக்காமல் இருக்கிறோம். சகோதரர்களே, எமது ஊரிலும் படிப்புடன் சேர்த்து குர்ஆனை பாடமாக்கக்கூடிய, மனநமிடக்கூடிய பகுதி நேர மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதே மஸ்ஜிதிலும், இந்த ரஹ்மான் ஜும்மா பள்ளியிலும் பாட்டை மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு சகோதரர்களே, யாருக்கு மதரசா? ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஆரம்பிக்கப்பட வேண்டிய மதரசா அது. எமது பிள்ளைகள், எமது எதிர்கால சந்ததிகள் குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களாக வர வேண்டும் என்பதற்காக 28 லட்சம் முஸ்லிம்கள் இலங்கையிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வரும் 10,000 பேர் தான் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஃபில்கள் கொண்ட ஊராக எமது ஊராக வேண்டும். குர்ஆனை சுமந்த இதயங்கள் கொண்ட ஊராக வேண்டும். அப்போதுதான் ஊரினுடைய மறுமலர்ச்சியும், ஊரினுடைய செழிப்பும் ஒளிவும் உண்டாகும் சகோதரர்களே. இல்லை என்றால் படித்த மட்டத்தை உயர்த்தி விடுவோம், படித்தவர்களை உண்டாக்கி விடுவோம், தவறில்லை. ஆனால் குர்ஆனை நாம் கணக்கெடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எமது ஊரை விட்டும் நாம் எந்தெந்த விடயங்களை ஊருக்கு வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அது இன்னும் தலைவிரித்தாடி கொண்டுதான் இருக்கும். போதை வஸ்து ஒழியாது சகோதரர்களே, கெட்ட பழக்கங்கள் ஒழியாது, எமது வாலிபர்களுடைய சீர்திருத்தம் நடக்காது. ஏன் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கவில்லை, இல்மை படிப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒன்றை சொல்கிறேன், யாரும் தவறாக எண்ணி விடாதீர்கள். எமது குர்ஆனுக்காக, எமது குர்ஆனுடைய அறிவுக்காக நாம் நேரம் கொடுப்போம். ஒரு புறம் இருக்க எமது சிறுவர்களையாவது, வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களையாவது, வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளையாவது 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிவிட்டால்
5ஆம் வகுப்புக்கு பிள்ளை பாஸ் ஆகிவிட்டால் பகுதி நேர அல் குர்ஆனை மனநமிடுவதற்காக அனுப்புங்கள். 2 நேரங்கள் ஓதி கொடுக்கப்படுகிறது. மகரிபிலிருந்து ஒரு 8:30 வரை ஓதி கொடுக்கப்படுகிறது. சுபஹிலிருந்து ஸ்கூல் பாடசாலை நேரம் என்றால் ஒரு 6:30 நேரம் ஓதி கொடுக்கப்படுகிறது. பாடசாலை இல்லாத நேரங்களில் ஒரு 7-8 மணி வரை ஓதி கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, குர்ஆனுக்கு எமது பிள்ளைகளுக்கு எமது இந்த இளம் சமூகத்தினருக்கு நாம் நேரம் ஒதுக்கி கொடுக்கவில்லை என்றால் படிப்பென்று உலக படிப்பென்று நாம் அதுக்கே நேரம் ஒதுக்குவோம் என்றால் எமது ஜனாசாவை தொழுவிப்பதற்கு பள்ளி ஹஸரத்தை தேட வேண்டிய நேரம் வரும். சகோதரர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் சிந்திக்கணும். என்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை, என்னுடைய உம்மாவுடைய ஜனாசாவை நான் தான் தொழுவிக்கணும். சகோதரர்களே, ருக்கு கிடையாது, சுஜூத் கிடையாது. ஆக 4 தக்பீர்கள், கையை உயர்த்தி 4 தக்பீர்கள், 4 துஆக்கள். இதற்கூட நான் தொழுவிப்பதற்கு என்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்காக நான் தொழுகை நடத்துவதற்கு தகுதி இல்லை என்றால் நாம் நினைத்துக் கொள்வோம் சகோதரர்களே, என்னுடைய ஜனாசாவையும் ஏதோ ஒரு ஆலிம், ஏதோ ஒரு பள்ளி ஹஸரத் தான் தொழுவிக்க போறார். ஆக ஏற்றம் யார்? தொழுவிப்பது குற்றம் அல்ல, பள்ளி ஹஸரத் தொழுவிப்பது குற்றம் அல்ல. ஏற்றம் என்ன சகோதரர்களே? தண்ட சொந்த பிள்ளை தொழுவிக்கிறதா ஏற்றம். தெரியாம தொழுவிக்கவும் முடியாது. எனவே மார்க்கத்துக்காக நேரம் கொடுப்போம், இந்த தீனுக்காக நேரம் கொடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவானா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்று வளர்த்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை கற்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை அமைத்து தருவாயா. உன்னுடைய குர்ஆனை யா அல்லாஹ் சரளமாக ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயா. எங்களுடைய